Good evening, greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். தேவன் அனாதி தீர்மானத்தின்படி நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. The truth shall set you free அப்படின்னு ஒரு வசனம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருப்போம். ஒரு விடுதலைன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு விடுதலை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இந்த இந்த உலகத்துக்குரிய எல்லா விதமான காரியத்திலிருந்தும் சத்தியத்தின் மூலமாக நமக்கு விடுதலை உண்டு. விடுதலைங்கிறது ஒரு தேவன் நமக்கு கொடுத்தால்தான் நமக்கு விடுதலை ஆக முடியும். குமாரன் யாராருக்கு விடுதலை கட்டளையிடுறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் மெய்யான விடுதலை கிடைக்கும். ஏன்னா குமாரனுக்கு மட்டும்தான், இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் சகல அதிகாரமும் உண்டு. நம்மளை விடுதலை ஆக்கவும், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, துன்பத்திலிருந்து, ஈவன் மரணப்படுக்கையிலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய கிருபை யாருக்கு இருக்குன்னா குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப குமாரன் விடுதலை ஆக்கினார் என்றால் மெய்யாகவே நம்ம விடுதலை ஆக்கப்பட்டுகிறோம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இஃப் த சன் செட்ஸ் ஃப்ரீ we are all free indeed அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு அநேக நேரத்துல கேட்டிருக்கோம். அப்போ தேவனுடைய வசனம் நமக்குள்ளாக போகும்போது மட்டும்தான் அந்த அந்த ஃப்ரீனஸ்குள்ள வரும். ஏன்னா the word became flesh and dwelt among us. அதாவது ஆதியில அந்த வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தை தான் இந்த பூமியில மாம்சமாகி வந்தாரு. அந்த மாம்சமாகி வந்தவர் தான், அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப அந்த வார்த்தை தான் மாம்சமாகி பூமியில வந்தது. அப்ப அதே வார்த்தை தான் நமக்கு ஜீவனாக நமக்கு வேத புஸ்தகத்திலையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வார்த்தை நமக்குள்ள போகும்போது we are already taking in Jesus Christ. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள போறார். அதுதான் அதோட அர்த்தம். நம்ம ஏன் பைபிள் வாசிக்கிறோம்? பிகாஸ் the more you take it in, ஆண்டருடைய காரியத்தையும், ஆண்டருடைய வசனத்தையும், ஆண்டருடைய காரியங்களையும் மோர் நம்ம உள்ளால எடுத்துட்டு போகும்போது அப்பந்தான் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரார். வசனம் உள்ளால போகும்போது இயேசு நிறைய கிரியை செய்றார். அப்போ இயேசு உள்ளால வந்துட்டா குமாரன் விடுதலை ஆக்குவார். அப்போ வசனம் உள்ளால போக 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 எனக்குள்ள விடுதலை வரும். So this is what the actual truth about the word. அப்போ the word shall set us free னா வசனம் நமக்கு உள்ளால போகணும். உள்ளால போகும்போது நாம இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல இருந்து ஒரு விடுதலை ஆவோம். ஹல்லேலூயா. சரி, இந்த ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து let us move on to our Bible study. வேத வசனத்தின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் குறிப்பாக இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் உள்ள காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அநேக காரியங்கள் ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். how many of you can say எனக்கு இது உண்மையாலுமே பிளஸடா இருக்கு, நிறைய காரியங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன், இதுதான் என்னோட வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவமாக இருக்குதுன்னா பிகாஸ் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் பிளான், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிளான்ஸ். நம்ம எல்லாமே ஆன்லைன்ல கூடி இருக்கிறோம். ஏதோ ஆக்சிடென்ட்ல இவர் ஏதோ பைபிள் ஸ்டடி நடத்துறது நம்மளும் சும்மா போய் பார்க்கலான்னு அப்படி கிடையாது. ஆண்டவருடைய தீர்மானத்தின் படி வந்தாதான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சில காரியங்கள். ஆல் த இன்டெப்த்ஸ், இதோட ஆழங்கள் நிறைய இருக்கு. ஆழங்கள் நம்ம இப்ப ஆர்டர் நமக்கு வெளிப்படுத்தினதெல்லாம் 1% 2% கூட இருக்கலாம். சோ வேதத்தின் ஆழத்தை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. அதனோட தேவனுடைய ஆழத்தையும் நம்மளால, அதாவது இந்த ஹியூமன் பிரெயினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஹியூமன் பிரெயின் cannot comprehend not even the 1% of God's revelation. ஆண்டரோட கிரியேஷனே இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல யாரும் இந்த ஹியூமன் பிரெயினை வச்சுட்டு. இன்னும் கண்டுபிடிக்க முடியாத அண்டர் வேர்ல்ட்ல இருக்கிற, அண்டர் சீல இருக்கிற எவ்வளவு ஸ்பீஷிஸ் இருக்கு. அப்போ இத்தனை வருஷமாயும் கண்டுபிடிக்க முடியல, அதை கண்டுபிடிக்க முடியல. அதோட ஃபங்க்ஷனாலிட்டி, அதோட கிரியைகள், அதோட கிரியேஷன்ஸ் அதை எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. நிறைய பேர் சயின்ஸை ப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனா சயின்ஸ் எல்லாமே ஃபால்ஸ். எல்லாமே பைபிள்ல போட்டிருக்கிறத படிதான் சயின்ஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னு ஃபைனலா they came down. ஏன்னா ஒரு காலத்துல பைபிள் யாரும் விசுவாசிக்காம சயின்ஸ் பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்பவும் நிறைய பேர் தான் போறாங்க. அப்போ இப்போ உள்ள சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, நிறைய சயின்ஸ் எல்லாமே அது தப்பாதான் இருக்கு, இந்த பைபிள்ல போட்டிருக்கதான் கரெக்டா இருக்கு, இந்த பைபிளும் சயின்ஸ் எல்லாமே இப்ப மேட்ச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ the first they have to believe the Bible. ஓகே, பைபிளை பிலீவ் பண்ணி தான் அவங்க சயின்ஸ்ல போட்டு மண்டையை உடைக்கும். 40 வருஷம் ரிசர்ச் பண்ண காரியங்கள்லாம் இந்த 4 செகண்ட்ல இந்த வேத வசனத்துல நமக்கு எல்லா ஆன்சரும் இருக்கு. ஸோ எனிவே, the world is setting us to the different realm. நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ பத்தி நான் தனியா ஒரு வீடியோ மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். குறிப்பாக அந்த கொரோனா வேக்சினை பத்தி. அந்த வேக்சின் இட்ஸ் குவைட்
ஸ்ட்ரேஞ்சான வேக்சின்ஸ் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ண போறாங்க. 2021 இப்போ வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய நிறைய கம்பெனிஸ் வந்து சொல்றாங்க. ஃபைசர் வந்து சொல்லியிருக்கோம், நாங்கள் 90% கண்டுபிடிச்சிட்டோம். ரஷ்யா ஒரு பக்கம் சொல்லிட்டு 90% கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாமே எப்படி இந்த வேக்சின் வரப்போகுதுன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்என்ஏ மாடிஃபைடு வேக்சின். அப்படின்னா நம்மளுடைய டிஎன்ஏல போடுவாங்க இந்த 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 வேக்சின். இட் ஹாஸ் அ இட் ஹாஸ் அந்த வேக்சின்ல இருக்கிற அந்த நானோ சிப்பு, அந்த 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 நானோ டெக்னாலஜில உள்ள ஒரு ஒரு வேக்சின் தான் இப்ப போட போறாங்க. ஸோ அதுக்குள்ள இது வரைக்கும் எந்த வேக்சினுமே இப்படி போட்டதில்ல. ஸ்மால் பாக்ஸ்க்குள்ள வேக்சின் அல்லது போலியோக்குள்ள வேக்சின் எதுக்குமே இப்படி வந்துடாது. எல்லாமே மெடிசன் மட்டும் தான் போச்சு. இப்போ உள்ள வேக்சின் மட்டும் எப்படி போட போறாங்கன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சிப். ஆல் ஓவர் த வேர்ல்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இது வேதத்துல போட்டிருக்குது, அப்படியே நடக்குது. நான் இதை பத்தி ஒரு வீடியோ நான் போடணும்னு ஆசைப்படுறேன். வித் த ப்ரூஃப், வித் மெடிக்கல் டாக்டர்ஸ் சொன்ன ப்ரூஃப். அவங்க வந்து இதை ரிசர்ச் பண்ணி அதோட இந்த இந்த மாதிரி வேக்சின் தான் இப்போ வந்து அவைலபிள். இது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு அவைலபிள் ஆக போகுது. அது நம்மளோட டிஎன்ஐக்குள்ள போயிடும். ஒன்ஸ் டிஎன்ஐக்குள்ள போயிருச்சுன்னா அது வந்து நம்ம பாடியோட மிக்ஸ் ஆயிரும். அது வந்து இட் வில் பி ஆக்டிங் ஆஸ் ஒரு ஒரு இந்த ரேடியோ, நம்ம நம்ம சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஆண்டனா மாதிரி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களை யார் வேணா ஸ்கேன் பண்ணலாம். நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, உங்களை இன்னொருத்தர் கண்ட்ரோல் கூட பண்ண முடியும். நீங்க அந்த வேக்சின் மூலமாக நீங்க வந்து அது வந்து வேக்சின் சொல்லி தான் இப்போ வந்து இம்பார்ட் பண்ண போறாங்க. அது நிறைய பேர் ஏமாந்துடாதீங்க. தட் இஸ் நாட் அ வேக்சின், தட் இஸ் அந்தி கிறிஸ்துவோட முத்திரை. சரி, இதை பத்தி ஒரு பெரிய சாப்டர் நம்ம 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 ஆக்சுவலா அடுத்த சாப்டர் வந்து இதை பத்தி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் இருக்கும். அந்த அந்தி கிறிஸ்துவோட முத்திரை ஒண்ணு இருக்கு ரெவலேஷன் 13ல. மேபி அதை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணும்போது இன்னும் டீப்பா நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் இந்த ரெவலேஷன் 12ல போட்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து இயேசு கிறிஸ்துவோட அந்த பாஸ்ட் ஹிஸ்டரியும் காமிச்சாங்க, இனிமேல் நடக்க போற காரியங்களும் காமிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கிறாரு, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து, பிசாசானவன் லூசிபர் வந்து 2ஆம் வானத்துல அவனோட ஸ்தானம் இருந்தது. அந்த ஸ்தானத்துல இருந்து அந்தி கிறிஸ்து பீரியட்ல, அதாவது அந்த கடைசி 3.5 வருஷம் ஆகும் பொழுது எப்படி மைக்கேல் வந்து சண்டை போட்டு அந்த செகண்ட் ஹெவனை கிளியர் பண்ணி விடுறாங்க. செகண்ட் ஹெவன்ல நோ மோர் இஸ் த பிளேஸ் ஃபார் சேட்டன் சொல்லிட்டு அங்கிருந்து கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி வாஷ் பண்ணி அதை ப்ரிப்பேர் அ வே ஃபார் செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு அந்த அந்த பிளேஸை ஆயத்தப்படுத்துறாங்க. சரிங்களா? இப்போ நான் 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 வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ தரேன். இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகை வந்து 1ஆம் ஹெவன்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹெவன்ஸ்ல நடக்கும், அதாவது கிளவுட்ஸ்ல. ஏன்னா மேகத்தின் மத்தியில வர மேகம் வந்து ஃபர்ஸ்ட் ஹெவன்ல இருக்கு. சரிங்களா? செகண்ட் ஹெவன்ல வந்து இவன் இருக்கிறான், இந்த லூசிபர் இருக்கிறான், பிசாசு, அவனுடைய சேனைகள்லாம் செகண்ட் ஹெவன்ல இருக்கு. தேர்ட் ஹெவன்ல வந்து 3ஆம் வானத்துல வந்து இயேசு கிறிஸ்துவோட வாசஸ்தலம். அங்கதான் அவங்க வந்து பரிசுத்தவான்களும் தேவனுடைய ஸ்தலமாக இருக்குது. அங்கதான் எல்லாரும் போக போறோம். சரிங்களா? ஃபைன், ஓகே. இது வந்து ரகசிய வருகையில அவர் ஃபர்ஸ்ட் ஹெவன்ல வந்து நம்மளை கூட்டிட்டு போறாரு, பூமிக்கு வர மாட்டார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹெவன்ல வந்து கூட்டிட்டு போறாரு. பிகாஸ் ஹெவன் ஹாஸ் ஆக்சஸ் டு ஹிம். அந்த ஃபர்ஸ்ட் ஹெவன்ல அவருக்கு ஆக்சஸ் இருக்கு, செகண்ட் ஹெவன்லயும் அவனுக்கு ஆக்சஸ் இருக்கு. பட் அவருக்கு வந்து யார் பிசாஸ் அந்த தள்ளப்படும் போது அவன் வந்து விழுந்தது வந்து இந்த செகண்ட் ஹெவன்லயும், அதுக்கப்புறம் பூமிக்கு வந்து ஆதாம் ஏவல் மூலமாக அவனுக்கு பூமிக்கும் ஆக்சஸ் கிடைச்சது. சரிங்களா? எப்போ ஆதாம் ஏவல் விழுந்தாங்களோ அதுக்கப்புறம் பூமிக்கும் அவன் கையில ஆக்சஸ் போச்சு, செகண்ட் ஹெவன் அவன் கையில ஆக்சஸ் வந்துச்சு. இப்போ ஆண்டவர் வந்து அடுத்தது பூமிக்கு வரணும். எப்போ இந்த இந்த 7 இயர்ஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்தி கிறிஸ்துவோட 7 வருஷம் காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை நடக்கும். அப்போ வந்து பூமியில வருவார் திருப்பி. எப்படி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில வந்தாரோ, இப்போ ராஜாதி ராஜாவாக, அப்போ ஒரு ரட்சகராக வந்தார், இப்ப ராஜாவாக வரப்போறார். இந்த ரட்சகருக்கும் ராஜாவுக்கும் நடுவுல வரப்போகிறவர் எப்படி வருவார்னா மணவாளனாக வருவார். சரிங்களா? இதெல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் வெளிப்படுறாருன்னு பாத்துக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது வருவார் ஆனா எப்படி வருவாருன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கம்மிங் இருக்கு. ஒண்ணு மணவாளனாக வருவார், அதான் ரகசிய வருகை. அதுக்கு அடுத்தது வந்தா ராஜாவாக வருவார், அது வந்து 2ஆம் வருகை. சரிங்களா? இது 2 கான்செப்ட் நமக்கு தெளிவாக புரிஞ்சாதான் we will be participating in the secret coming. அதுக்கப்புறம் இந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில தப்பிக்க முடியும், இந்த ட்ரிபுலேஷன் பீரியட்ல தப்பிக்க முடியும், ஆல் தீஸ் திங்ஸ். சரி, இப்போ அவர் பூமிக்கு வரும் பொழுது அவர் ராஜாவாக வரார், சேனையாக வரார். அதாவது போன சபையும் சரி ஸ்பிரிச்சுவல் ரலம்ல வராங்க, ஒரு மிகப்பெரிய சேனையாக வரப்போறார். சரிங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு பண்றதுக்கு தான் 2ஆம் வானத்திலையும் அவனுக்கு இனிமேட்டு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு முழுமையாக தள்ளுறார். சரிங்களா? எங்க வரைக்கும் தள்ளுறாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஹெவனை கிளீன் பண்றாங்க, அதுக்கப்புறம் பூமியில வந்து விழுறான். பூமியில வந்து அவனுக்கு இன்னொரு 3.5 வருஷம் தான் டைம் இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஒரு 3 வருஷம் மேக்சிமம் அவன் என்னென்னவெல்லாம் பண்ண முடியும் பார்ப்பான். ஏன்னா அதுக்கப்புறம் தெர் இஸ் நோ டைம் ஃபார் ஹிம். அதுக்கப்புறம் 1000 வருஷம் அவன் வந்து கட்டவுண்டப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்படுவான். ஐ மீன் இந்த இந்த பாட்டம்லெஸ் பிட்ல அவனை போடப்பட்டுருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனை வந்து திருப்பி ரிலீஸ் பண்ணி இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் ஹி வில் உயிரோடையே இந்த அக்னியில போடப்படுவான். அதெல்லாமே நம்ம பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே இதை பத்தி. சரி, அப்ப இந்த செகண்ட் ஹெவனை கிளியர் பண்றாங்க. எதுக்குன்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்காக செகண்ட் ஹெவனை கிளியர் பண்ணி இயேசு கிறிஸ்து 3rd ஹெவன்ல இருந்து எர்த்துக்கு வரணும் அலாங் வித் அ சர்ச். சரிங்க, அதுக்காக தான் அங்க ஒரு பெரிய கிளியர் நடந்தது. இதை பத்தி நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரைடே பார்த்தோம், கொஞ்சம் ஃபாஸ்டா தான் பார்த்தோம். பட் ஸ்டில் இன்னைக்கு சில காரியங்கள் அதுல நான் உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். லெட் மீ ஷேர் த ஸ்கிரீன் வித் யூ. பிரைஸ் ஜீசஸ். ஓகே, இப்போ அந்த பிசாசு வந்து பூமியில வந்து தள்ளப்பட்டாச்சு. சரிங்களா? பூமியில வந்து விழுந்துட்டு பயங்கர கோபத்துல இருக்கான். நம்ம இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்பதான் அங்க வந்து ஹெவன்ல இன்னொரு சத்தமும் கேக்குது. என்னது, ஐயோ இனிமேட் யாரும் பூமியில இருக்காங்களோ அவங்களுக்கு பயங்கர மோசம். இது வரைக்கும் அவன் வந்து ஒரு செகண்ட் ஹெவன்ல இருந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருந்தான். இங்க அவனோட சப்பார்டினேட்ஸும் அவனோட ஏஜென்ட்ஸ் தான் இங்க இருந்து பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அவ்வளவு பெரிய மோசமான நிகழ்வுகள்லாம் இப்பவும் நான் பாக்குறோம். இப்பவும் பிசாசோடைய கண்ட்ரோல் நிறைய போயிட்டு இருக்கு. அது எல்லாமே அவன் செகண்ட் ஹெவன்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான், அல்லது அண்டர் வேர்ல்ட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். இங்க அவனோட ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எர்த்ல. சரிங்களா? டெவிலோட ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தே பூமி இவ்வளவு பெரிய பாவத்திலையும் இவ்வளவு பெரிய மோசமான காரியத்திலும் போயிட்டு இருக்குன்னா, தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இவ்வளவு பெரிய மோசமான காரியத்திலும் போயிட்டு இருக்குன்னா, அவன் டைரக்டா ஏர்த்ல வந்து விழுந்த போது அவன் லூசிபர் பூமியில வந்து விழுந்துட்டான். லூசிபர் பூமியில வந்து விழுந்தானா அது எவ்வளவு கொடூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வசனம் வெளிப்படத்துல 12 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவ்வளவு மோசமாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. சரிங்களா? இப்படி இருக்கும்போது அடுத்து அவனோட அல்டிமேட் டார்கெட் வந்து நிறைய பேர் மார்க் ஆஃப் த பீஸ்ட் போட்டாங்க. அந்த வேக்சின் போட்டாச்சு. அந்த வேக்சினை பத்தி நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் சூப்பரா. அது வந்து ஆன்டிகிரைஸ்ட் ஓட காலத்துல வந்து அது வந்து ரொம்ப அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன் தான் இப்ப ஆயிட்டு இருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் வி ஆர் என்டரிங் இன்டு த என்னது அந்த அந்த அந்திகிறிஸ்துக்கு நேராக அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு நேராக தான் உலகம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. அது இந்த கொரோனா மூலமாக அழகா அவன் ப்ரிப்பேர் பண்றான். அது வந்து வெளியரங்கமாவே தெரியுது நமக்கு. சரிங்களா? சரி, அப்போ இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் யார் போட்டிருக்காங்களோ பைபிளும் தெளிவா சொல்லுது, அவனுக்கும் நல்லாவே தெரியும். whoever accepts that beast, சரிங்களா, அந்த முத்திரை ஒன்ஸ் எடுத்தாலே அவனோட டெஸ்டினேஷன் வந்து ஹெல். தெர் இஸ் நோ சேஞ்ச். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபர்கிவ்னஸ் கிடையாது, அதுக்கப்புறம் மன்னிப்பும் கிடையாது. நோ ஆப்ஷன். பைபிள் கிளியர்லி டாக்ஸ் அபவுட் whoever is already had a covenant with that mark of the beast. அவன் எடுத்துட்டானோ அதுக்கப்புறம் என்னதான் முட்டி மோதினாலும் he cannot enter into the heaven, kingdom of God க்கு என்டர் ஆக முடியாது. சரிங்களா? அப்போ அவங்களை குறித்து அவனுக்கு கவலை இல்லை பிசாசானவனுக்கு. தேவனுடைய முத்திரை போட்டிருக்கு சில பிள்ளைங்கள் இருக்காங்க, முத்திரை போடாமல் சில பிள்ளைங்களும் இருப்பாங்க. மேபி முத்திரை போடாமல்லாம் அவங்களுக்கு காட்டுல மலையிலயும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் தேவனுடைய முத்திரையிலையும் அந்திகிறிஸ்து முத்திரை போடாமலும் மார்க் ஆஃப் த பீஸ்ட் முத்திரை போடாமலும் தேவனுடைய முத்திரை போட்டிருக்கிற அந்த 1,44,000 பேர் பல பிளஸ் சில ரத்த சாட்சிகளாக மறிக்கிறதுக்காக சிலர் வைராக்கியமாக இன்னும் போடாமல் இருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க. இப்போ அவங்களோட டார்கெட் தான் அவனுக்கு இருக்கு, இவங்களை எப்படியாவது அழிக்கணும்னு. Revelation 2:13 now when the dragon saw that he had been cast to the earth, dragon வந்து லூசிபர். சரிங்களா? அவன் வந்து 2வது வானத்துல இருந்து 2வது ஹெவன்ஸ்ல இருந்து தள்ளப்பட்டான். அவன் பூமியில இருந்து விழுந்துட்டான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, அவனுக்கு நல்லாவே தெரியும் இத வந்து லாஸ்ட் இது அவனோட டைம் வந்து இதான் லாஸ்ட் மொமெண்ட் அவன் நல்லாவே தெரியும். சரிங்களா? தள்ளப்பட்டவன்னு he persecuted the woman who gave birth to the male child. woman யாருன்னு பார்த்தோம். எத்தனை பேர் woman யாருன்னு சொல்ல முடியும்? how many of you can say who is that woman? நான் இனிமேட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வைக்கணும், அப்பதான் I would be knowing that உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கிளியரா புரியுதுன்னு. who is that actual woman? இதுலயே thank you Jesus, somebody has messaged me. okay, Jerusalem. No, Jerusalem is the capital. Who is that actual woman? Israel. Praise you Jesus. Okay, Israel தான் the actual woman. okay, ஐஸ்வர்யா கரெக்ட். சரி, அப்போ இந்த இந்த விமன் வந்து இஸ்ரேல் ரெப்ரசென்ட் பண்ணி ஜூன்னு சொல்லலாம். ஜூன் கரெக்ட் தான் அந்த கோத்திரம். பட் ஆக்சுவலா அந்த இஸ்ரேல் கண்ட்ரியை தான் ஆண்டவர் அங்க மென்ஷன் பண்றாரு.
சரிங்களா? he persecuted the woman who gave birth to the male child. ஏன்னா அந்த யூத கோத்திரத்திலையும் அந்த இஸ்ரேலோட கோத்திரத்துல தான் ஜீசஸ் பிறந்தார். இது நல்லாவே தெரியும். அப்போ அந்த இஸ்ரேல் கோத்திரத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்து அவருடைய கடமைகளை முடிச்சுட்டு அவருக்கு த்ரோனுக்கு எடுக்கப்பட்டாச்சு. சரிங்களா? இப்போ பூமியில இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கு. இந்த இஸ்ரேலை அழிக்கணும். ஏன்னா அப்போ அந்த 1,44,000 பேர் வெறும் இஸ்ரேல் மட்டும் தான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதை தவிர வேற யாருமே இல்லை ஆண்டரோட பிள்ளைகளுக்கு. ஏன்னா ஜென்டைலோட டைம் முடிஞ்சு போச்சு. புறஜாதியரோட டைம் அந்த ராப்சரோடைய முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் புறஜாதியருக்கு டைம் கிடையாது. அதுக்குள்ள வசனம் தெளிவாகவே ஒரு இடத்துல இருக்கு. நான் அதை வேணா காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இஸ்ரேலோட டைம் அந்த 7 இயர்ஸ் யூதர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் திருப்பி கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். அப்போ இந்த லூசிபர் கடைசியாக அந்த இஸ்ரேலை எப்படியாவது அழிக்கணும், பெர்சிக்யூட் பண்ணணும்னு சொல்லிதான் அவனோட அல்டிமேட் பிளான் இருக்கு. அடுத்து ஒரு 3.5 வருஷம் இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க பார்க்கும்போது பட் த வுமன் வாஸ் கிவன் 2 wings of a great eagle. அந்த இஸ்ரேலுக்கு ஒரு 2 வீக், அதாவது அந்த பெரிய ரெக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈகிளுக்கு எப்படி இருக்குமா? எதுக்குன்னா அங்கிருந்து ஃப்ளை பண்ணி எஸ்கேப் ஆகணும். ஏன்னா லூசிபர் விழுந்துட்டான், இவங்க அங்கிருந்து தப்பிச்சு போகணும். இப்போ உண்மையாலுமே இது அவங்களுக்கு 2 பேர் ரெக்கா கடிச்சு பார்க்கணும் அப்படி கிடையாது. இதோட மீனிங், இது ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. ஒயிட் ஈகிள், ஐ மீன் த விங்ஸ் ஆஃப் த கிரேட் ஈகிள். ஒரு வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 19:4, எக்ஸோடஸ் 19:4ல "Ya have seen what I did unto the Egyptians and how I bare you on eagle's wings and brought you unto myself." எப்படி ஒரு கழுகு தன்னுடைய இதுல சேர்த்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் உங்களை காப்பாத்தனோ, அதே போல உங்களை நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு எக்ஸோடஸ் 19:4 ஆண்டர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த 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 கிரேட் விங்ஸ், அதாவது இந்த ஈகிளோட விங்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணது இவங்க அவ்வளவு ஃபாஸ்டாவும் அவ்வளவு ஹைட்டாவும் எஸ்கேப் ஆறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஈகிள் இஸ் த ஒன் ஆஃப் த பேர்ட் which can fly very high and it can fly very fast also. ஓகே. ஆனா அதை பயங்கர ஷார்ப் ஐஸ் இருக்கும். அப்போ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்துக்கும் அங்க விமனுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இந்த இஸ்ரேலுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர். நல்ல ஹையா ஃப்ளை பண்ணிக்கோ, ஸ்பீடா ஃப்ளை பண்ணணும். பிளஸ் யூ ஹேவ் டு வாட்ச் வெரி கேர்ஃபுல்லி. ஈகிள் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்ல இருந்தாலும் இட் குட் ஏபிள் டு see a small rabbit. அங்க இங்கேயும் போறத ரேபிட் எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் ஹைல அதால பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கணும் அந்த இஸ்ரேல். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த விமனுக்கு, ஐ மீன் அந்த இஸ்ரேலுக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான கிரேஸ் கொடுக்குறாரு. ஓகே, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு. நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க. லூசிபர் விழுந்தாச்சு, அவன் செகண்ட் ஹெவன்ல கிடையாது, அவன் அடுத்த டார்கெட் நீங்க தான், உங்களே தான் அழிக்க பாக்குறான்னு சொல்லிட்டு அப்போ that she might fly into the wilderness to her place where she is nourished for a times and a time of a time from the presence of the serpent. இங்கிருந்து தப்பிச்சு போய் 3.5 வருஷம், இந்த டைம்ஸ்னா 3.5 வருஷம் தான் இனிமேல் டைம் இருக்கு. சரிங்களா? இது கடைசி, அதாவது இந்த கடைசி உபத்திர காலம் அல்லது கிரேட் ட்ரிபுலேஷன். அந்த பீரியட் ஆரம்பிக்கிற டைம்ல தான் ஆண்டவர் இப்போ பிசாசு விழுந்துட்டான். அந்த லாஸ்ட் 3.5 பீரியட்ஸ்ல பிசாசு விழுந்த உடனே இஸ்ரேல் டார்கெட் வைக்கிறான். இவங்க இஸ்ரேல் எப்படியா தப்பிச்சு போகணும். அதுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு. ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. because the woman was given 2 wings of a great eagle. ஒரு பெரிய ஈகிளுக்கு இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ அதை தப்பிச்சு போய் ஒரு வில்டர்னஸ்னா ஒரு பெரிய வனாந்தரம். சரிங்களா? அங்க ஆண்டவர் அவங்களுக்கு போஷிக்கிறார். 3.5 வருஷம் தனியாக போஷிக்கிறார். இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே நம்ம வசனத்தின் படி பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல இதை பத்தி போட்டிருக்கு. சரிங்களா? எசாயா 26:20 பாத்தீங்கன்னா, கம் மை பீப்புள், இது இஸ்ரேல் கிட்ட தான் பேசுறாரு. என்டர் தோ இன்டு தி சேம்பர்ஸ் அண்ட் ஷட் மை டோர்ஸ் about thee, hide thy yourself as it were for a little while. இது 3.5 வருஷம், until the great tribulation is overpassed. இதெல்லாமே எசாயா 26:20 போட்டிருக்கு. இதை நிறைய பேர் இந்த கொரோனா வைரஸ் காரியங்களும் இந்த வசனத்தை வச்சு காமிச்சாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க, இதுதான் லாக்டவுன் பத்தி இந்த வசனம் போட்டுன்னு சொல்லி காமிச்சாங்க. ஆக்சுவலா அதோட மீனிங் பார்க்கும் பொழுது அந்த உபத்திரவ காலத்துல ஆண்டவர் எப்படி அவங்களை தப்பி வைக்கிறார், ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவங்களை ஒளிய வச்சுட்டு ஒரு 3 வருஷம் கொஞ்ச காலம் வரைக்கும் நீங்க இங்க இருங்க, அதாவது உபத்திரவ காலம் முடிகிற வரைக்கும் நான் இருங்க, நான் உங்களுக்கு போதிப்பேன். அதே இது இசாயா அடுத்த சாப்டர்ல பார்க்கும்போது இசாயா 27:1 இன் தட் டே, அதாவது எப்போ அவன் பிசாசு விழுந்தானோ அந்த நாள்ல, the Lord with his sore and great and strong sword shall punish Leviathan. பிசாசு லேவேத்தான் இந்த டிராகன், அதாவது அந்த லூசிபர்.
the piercing serpent, even the Leviathan, the crooked serpent, and he shall not slay the dragon that is in the sea. சரிங்களா? அவனை வந்து அழிக்க வேண்டிய காலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்க ஏற்கனவே வந்து இஸ்ரேலுக்கு அனௌன்ஸ் பண்றாரு. இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் தனியா ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஷட் டவுன் பண்றாரு. அவங்கள வந்து தனியா ப்ரொடெக்ட் பண்றாரு. ஒரு வீட்டுக்குள்ள வந்து லாக்டவுன் பண்றாரு. சரிங்களா? இது வந்து வசனத்தின்படியே நம்ம பார்க்கலாம் நிறைய காரியங்கள். சரி, அப்போ இவன் பயங்கரமான பிளான் எல்லாம் பண்றான். So the serpent sweeped water out of his mouth like a flood after the women. Women வந்து அந்த ஈகிளை போல தப்பிச்சு ஓடுறாங்க வில்டர்னஸ். அதாவது அந்த இஸ்ரேல் வந்து தப்பிச்சு போகுது. ஆண்டருடைய கிருபையாலும் ஆண்டருடைய பலத்தாலும் நல்ல உயர பறந்து தப்பிச்சு போறாங்க. ஒரு ஆண்டரை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ஒரு வில்டர்னஸ்ல. சரிங்களா? அப்போ இங்க ஸ்வீப்டு வாட்டர்னா என்ன ஆகும்னா, அவங்க கிட்ட இருந்து ஒரு மைட்டி ஆர்மி எழும்புது. இது ஒரு பெரிய ஆர்மின்னு சொல்லலாம். அதாவது லூசிபர் வந்து ஒரு பெரிய ஆர்மியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி போவாங்க. அதான் அந்த வாட்டர்ன்னு சொல்றாங்க. அந்த ஆர்மி எழும்பி இவங்களை எப்படியாவது அழிக்கணும். இதெல்லாம் ஆண்டரோட பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சு போச்சு. யார் மார்க் ஆஃப் த பீஸ்ட் போடலையோ அவங்க எல்லாமே ஆண்டரோட பிள்ளைகள் அவனுக்கு நல்லாவே தெரியும். சோ அதை எப்படியாவது அழிக்கிறதுக்காக ஹிஸ் ப்ரிப்பேரிங் எ மைட்டி ஆர்மி. ஒரு கடல், அதாவது ஒரு பெரிய ஃப்ளட் போல, ஒரு பெரிய நதியை போல, நதியின் வெள்ளத்தை போல அவர்களை வந்து அழிக்கிறதுக்காக கிளம்பி விடுறான் இவன். So the serpent spewed water out of his mouth. இவன் வாயிலிருந்து அதை கமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆர்மி எழும்புது. பயங்கரம், மேபி லட்சக்கணக்கான ஆர்மிஸ் அங்க போகுமா இருக்கும். that he might cause her to be carried away by the flood. இந்த ஆர்மி போய் டிஸ்ட்ராய் பண்ணி அழிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் அனுப்புறாங்க. நம்ம இந்த ஃப்ளட், இந்த வாட்டர்லாம் நம்ம வந்து இப்படிதான் இன்டர்ப்ட் பண்ணணும். சரிங்களா? இதை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இதை வந்து ஆண்டவர் சில காரியங்கள் தீர்க்கதரிசனமாவே சொல்லியிருக்கிறாரு. இந்த கடைசி காலம் வந்து, அதாவது கடைசி 3 வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு Matthew 24:15-22 வரைக்கும் வாசிக்கலாம். நான் அந்த வசனம் மட்டும் வாசிக்கிறேன். If you have any doubts, do let me know. Therefore, when you see the abomination of desolation, இது வந்து இந்த பிசாசானவன் வந்து அவனோட ஆட்சி, அதாவது இந்த லூசிபர் வந்து விழுந்த உடனே அந்தி கிறிஸ்து எப்ப வரானோ அந்த இடத்துல நடக்க வேண்டிய காரியங்கள். Okay, spoken by the Daniel the prophet standing in the holy place. Then let those who are in the Judea flee to the mountains. இதான் இந்த wilderness. இங்க வந்து இந்த வெளிப்படத்துல ஒரு பாக்குறாரு. இவங்க எல்லாமே wildernessல ஓடிடுவாங்க. சரிங்களா? Let him who is on the housetop not go down to take anything out of his house. நீங்க மேல இருக்கீங்க, ஐயோ எனக்கு வந்து என் வீட்டுல லேப்டாப் எடுத்துட்டு வரேன், என் மொபைல் எடுத்துட்டு வரேன், மொபைல் சார்ஜர் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு உங்களே பிடிச்சிருவான். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு இங்க. அதனால நீங்க மேல நின்றுட்டு இருக்கீங்க, வீட்டுல போய் நீங்க திங்ஸ் எடுத்துட்டு ஓடிடும். ஆண்டவர் அந்த ஸ்பாட்ல எல்லாத்துக்கும் ஒரு ஈகிள் போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுப்பாரு. ஈகிள் போல ஆன் த ஸ்பாட் டக்குன்னு எல்லாம் ஒரே செகண்ட் எல்லாரும் ஃப்ரீ ஆகி ஒரு ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ண பிளேஸ் கொண்டு போறாரு. சரிங்களா? அந்த நேரத்துல வந்து யாரு இந்த லோத்தோட மனைவி போல, ஐயோ என் வீட்டுல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு உப்பு தூணா மாறிடுவாங்க. சோ அதுதான் இங்க வந்து ஆண்டவர் மென்ஷன் பண்றாரு. இங்க ஏற்கனவே ஆண்டவர் ஒரு க்ளூ கொடுக்குறாரு. அந்த உபத்திரவ காலத்துல இவங்க எல்லாமே எப்படி தப்பிக்கணும்னு. because those who are in Judea flee to the mountains. அப்போ and let him who is in the field not to go back to get his clothes. நீங்க வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீட்டுல போய் இப்ப நான் புதுசா துணி போட்டு வரேங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னா யாரு லூசிபரோட ஆர்மி வந்து உங்களை அழிச்சிட்டு போயிடும். இதுதான் அதோட மீனிங். But woe to those who are pregnant and to those who are nursing babies in those days. அவங்களுக்கு, அதாவது இது ஏன் சொல்றாங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு பெயின்ல இருப்பாங்க. யார் அந்த பிரெக்னென்ட் உமன்ஸ்ல நல்லாவே தெரியும். அந்த ஒரு 10 months வந்து இட்ஸ் வெரி டஃப் டைம். அவங்கள எங்குமே இப்பெல்லாம் வந்து பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா அவங்க வந்து பெட்டை விட்டு அசையக்கூடாதுன்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த வனாந்தரத்துல போய் இருக்கிற காரியங்கள் வந்து ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சொல்றேன், அந்த நாட்கள் யாரா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? And pray that your flight may not be in the winter or on the Sabbath. ஏன்னா அந்த நேரத்துல வந்து இந்த விண்டர்ல இருந்ததுன்னா நீங்க, ஏன்னா வனாந்தரத்துல இருக்காங்க, பயங்கர மோசமா இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? For then there will be a great tribulation. இது அந்த கடைசி 3 வருஷம், such has not been since the beginning of the world until this time. இது வரைக்கும் உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் அதாவது இந்நாள் வரைக்கும் இந்த லெவலுக்கு மோசமான ஒரு காரியம் சம்பவித்தது இல்ல. The great tribulation அப்படி இருக்க போகுது. Nor evil shall be, and unless those days were shortened, no flesh would be saved, but for that elect's sakes those days will be shortened. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை வந்து உங்களுக்காகவே, அதாவது அந்த இஸ்ரேல் மக்களுக்காகவே நான் கொஞ்சம் ஷார்டன் பண்ணிட்டேன். 3 வருஷம் தான் அந்த டைம். அந்த 3 வருஷம் மட்டும் நான் டைம் ஃப்ரேம் நான் கொடுக்கலைன்னா அங்க ஒரு சதையும் மிஞ்சாது. நோ ஃபிளஷ் வுட் பி சேவ்ட். ஏன்னா அவ்வளவு மோசமா பிசாசோட கொடூரம் அந்த நாட்கள் இருக்கு. அவன் ஆர்மி அப்படி திரட்டி அனுப்புறான்.
அப்போ ஆண்டவர் இதுக்காகவே தான் ஆண்டவர் அந்த ஒரு டேஸ் ஷார்டன் பண்றாரு. 3.5 வருஷம் கரெக்டா அவங்களுக்கு 3 வருஷம். அப்போ 3 வருஷம் நம்மளுடைய பார்வையில பெருசு, ஆனா ஆண்டோடைய பார்வையில அதெல்லாம் ரொம்ப சின்னது. சரிங்களா? அண்ட் அன்லெஸ் தோஸ் டேஸ் were short and no flesh would be saved. அட்லீஸ்ட் இதுதான் ஆண்டோட கிரேஸ்ன்னு சொல்லலாம். இஸ்ரேல் மக்களுக்கும் அது ஆண்டோட கிரேஸ் கொடுக்குறாரு பாருங்களேன். அப்போ அந்த நான் 3.5 வருஷம் உங்களை ஷார்டன் பண்ணலினா ஒரு சதையும் அங்க மெஞ்சாது. ஏன்னா அவன் அவ்வளோ கொடூரமா அவ்வளோ டிசைவ் பிளான்ஸ் எல்லாம் வரான். ஓகேங்களா? ஏன்னா அப்போல்லாம் நியூக்ளியர் வெப்பன் பயங்கரமாயிரும், ரோபோட்டிக்ஸ் வெப்பன்ஸ் பயங்கரமாயிரும், கெமிக்கல் வெப்பன்ஸ் பயங்கரம், யாரும் தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில தான் இவங்களை ஆண்டவர் வந்து வனாந்தரத்துக்கு கொண்டு போறாரு. பட் ஃபார் தி எலக்ட்சேக்னா அந்த ஒரு 1,44,000 பேர் அந்த ஆண்டவர் யாரெல்லாம் சோசன் பண்ணி அவங்களுக்காக மட்டும்தான் இட் ஹாஸ் பின் ஷார்டன். ஆண்டோடைய முத்திரைக்காக தான் இந்த இவங்களால ஷார்டன் பண்ணிருக்காரு. இப்போ உங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஆண்டோடைய தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்களேன் இங்கெல்லாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரெவலேஷன் 12:16 பட் the earth helped the women. இவங்க வந்து இஸ்ரேல் வந்து ஒரு அந்த ஈகிள் ஸ்ட்ரென்த்ல இவங்க வந்து பறந்து வெளியில போறாங்க. ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த வில்டர்னஸ்க்கு போறாங்க. சரிங்களா? அப்போ இது போறத பார்த்துட்டு இவன் பெரிய ஆர்மி அனுப்புறான். யாரு? லூசிபர் வந்து ஒரு பெரிய ஆர்மி அனுப்பி இந்த இஸ்ரேலை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணி பின்னாடி துரத்திட்டு வராங்க. ஆண்டவரும் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்குறாங்க. பட் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பட் the earth helped the women and the earth opened its mouth and swallowed up the flood வந்து யாருன்னு பார்த்தா ஆர்மி, which the dragon had swept out of his mouth. டிராகன் வந்து லூசிபர். சரிங்களா? அப்போ இங்க துரத்திட்டே வரான். பெரிய ஆர்மிஸ் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க 1,40,000 பேர் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியவங்களும் முத்திரை போடாதவங்களும் தப்பிக்கிறாங்க. ஆண்டரோட கிருபையால தப்பிச்சு போறாங்க. ஆனா இதுல நான் சொல்வேன், வெறும் இஸ்ரேல் மட்டும் தான் தப்பிக்கிற மாதிரி தான் இங்க வசனம் பாருங்க. ஏன்னா விமன் ரெப்ரசன்ஸ் ஒன்லி த இஸ்ரேல், நாட் த ஜென்டைல்ஸ். யாருமே ஜென்டைல்ஸ் வர முடியாது. அப்ப அந்த 1,45,000 பீப்புள் மட்டும் தான் அங்க தப்பிச்சு போறாங்க. இங்க வந்து ஒரு பெரிய ஃப்ளட் வருது. ஃப்ளட் வந்து வேற யாரும் இல்ல, தேவனுடைய லூசிபரோட சேனை, லூசிபரோட ஆர்மி. உடனே வந்து ஒரு இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. எப்படி பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல வந்து, ஏன்னா ஆண்டவர் திருப்பி அந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் திருப்பி இங்க வந்து காமிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் உள்ள அற்புதங்கள் வேற, பழைய ஏற்பாட்டில் உள்ள அற்புதங்கள் வேற. பழைய ஏற்பாட்டில் உள்ள அற்புதங்கள் அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமா இருந்தது. புதிய ஏற்பாட்டு அப்படி இருந்தது. ஆனா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து அக்னி வந்து விழுறது, பூமி பழக்கிறது, தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக காமிக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்து அந்த பிசிக்கல் ரலம்ல மேனிஃபெஸ்ட் ஆகிற மிரக்கல்ஸ் நிறைய இருந்தது. அப்படி அப்போ திருப்பி ஒன்ஸ் அகைன் இந்த பூமி திறந்து நிறைய ஆர்மி மக்கள் உள்ளால போயிடுறாங்க. இது ஆண்டவர் ஹெல்ப் பண்றாரு. சரிங்களா? ஹெல்ப் பண்ணி மூடின உடனே இவங்க தப்பிச்சு போனவங்க எங்க போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, ட்ரேஸ் பண்ண முடியாது. அப்போ உள்ள காலத்துல பிசாசானவன், அதாவது லூசிஃபரும் அந்த ஆன்டி கிறிஸ்டும் எப்படி ட்ரேஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள மட்டும் தான் ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே ஒரு சிஸ்டம்ல கனெக்ட் ஆயிடுவாங்க. எல்லாமே நீங்க எங்க போறீங்க, இப்பவுமே நீங்க மொபைல நீங்க பாக்கெட்ல வச்சுட்டு போனீங்கன்னா எவ்ரிபடி இஸ் ட்ராக்கிங் வேர் யூ ஆர் கோயிங். சரிங்களா? நீங்க மொபைல்ல பாக்கெட்ல இருந்தாலே போதும், நீங்க எதுவுமே ஆன் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க நான் என்னோட மொபைல பாதி நேரம் நான் ஜிபிஎஸ் ஆஃப்ல தான் வச்சிருப்பேன். ஜிபிஎஸும் ஆஃப்ல இருக்கும், லொகேஷன் ஆஃப்ல தான் இருக்கும். இருந்தாலும் நான் ஏதோ ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு எனக்கு ஒரு மெசேஜ் வரும், ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அட் தட் பர்டிகுலர் மால். அப்ப யாரோ ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மொபைல் நீங்க பாக்கல. அப்போ வந்து அந்திகிறிஸ்டோட முத்திரையில என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 24 hours ட்ராக் பண்ணுவாங்க. ஆனா அந்த முத்திரை இல்லாதவங்க எங்க போனாங்கன்னே தெரியாது. இவன் அவ்வளோ இதா வச்சாலும் அதனாலதான் இங்க இந்த ஆர்மி துரத்திட்டு போறாங்க. எர்த் ஓப்பன் ஆகுது, அந்த ஆர்மி அவ்வளோ டிஸ்ட்ராய் ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்க எங்க போய் மறைஞ்சாங்கன்னு தெரியாது. இததான் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் வந்து அடைக்கல பட்டணம்னு வச்சிருந்தார். அடைக்கல பட்டணம்னா அந்த சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ். எப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாராவது ஒருத்தர் வந்து தெரியாம வந்து யாராவது ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்க, அதாவது தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களோட உயிரை காப்பாற்றப்படணும். ஏன்னா அந்த காலத்துல வந்து கொலைக்கு கொலை, பல்லுக்கு பல்லு, கைக்கு கை, அந்த மாதிரி அடிக்காடை. ஒருத்தனை கொலை பண்ண அவனு உன்னை கொலை பண்ணலாம், அந்த மாதிரிதான் இருந்தது. அப்போ இவன் தெரியாமனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க, ஒருத்தன் கல்லை தூக்கி மேல போடுறான். அந்த 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 வீடு கட்டுறதுக்காக அந்த கல்லு தெரியாம இன்னொருத்த மேல விழுந்துச்சு, அவன் செத்து போயிடுறான். இது வந்து கொலைக்கு வராது. உடனே அவன் என்ன பண்ணுவான், அந்த குடும்பத்தாரு இவனை கொல்லுன்னு பார்ப்பான். அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஸ்பெசிபிக்கா இவங்களுக்குன்னு ஒரு சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜை பில்ட் பண்ணி வச்சிருந்தார். இது மோசையோட நாட்கள்ல இருந்த பெரிய சம்பவம். சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜை பத்தி நம்ம பெரிய பார்க்கலாம் அப்புறம். அப்போ ஒரு 3 சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். 3 டைரக்ஷன்ல இருந்தது. இவங்க ஓடி போய் அதுக்குள்ள போயிடலாம், தனியா சிட்டி.
அந்த சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜுக்குள்ள போயிட்டாங்கன்னா நோபடி கேன் கம், உள்ளால வந்து யாருமே அவங்கள வந்து எதுவுமே தொட முடியாது, கொலையும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் ப்ரொடெக்ஷன் வச்சிருந்தாரு. அதே போலதான் இங்க வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை, அதாவது அந்த முத்திரை போட்டிருக்கிற அந்த இஸ்ரேல் பீப்புளை ஆண்டவர் தனியாக ஒரு சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ், அதாவது வில்டர்னஸ் ரெஃப்யூஜ்ல ப்ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. அந்த இடத்துல நோபடி கேன் டச் தம். எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒன்ஸ் அவங்க உள்ளால போயிட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜுக்குள்ள வந்து யாருமே அவங்கள கொலை பண்ண முடியாது, யாருமே அவங்கள தொட முடியாது. இது வந்து அந்த காலத்துல உள்ள ஒரு பிரதான லா. சரிங்களா? அப்போ இவங்கள வந்து சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ்குள்ள ஆண்டவர் வைக்கிறாரு டில் ஏசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு வரைக்கும் அங்கதான் வைக்கிறார் சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ். பிகாஸ் நோ, ஏன்னா லூசிபர் கீழே விழுந்துட்டான், பயங்கர கொடூரத்துல இருக்கிறான். அப்ப இந்த சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜுக்குள்ள இவங்க போயிட்டாங்கன்னா, அந்த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் வந்து சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜுக்குள்ள போயிட்டாங்கன்னா லூசிபரால தொடவே முடியாது. அந்த சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜுக்குள்ள போற வரைக்கும் தான் அந்த பின்னாடி அந்த ஃபிளட் வந்துட்டு இருந்தது. அந்த ஆர்மி மாதிரி ஆளுங்க வந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் பூமியை திறந்தாரு, அந்த ஆர்மி எல்லாம் உள்ளால போயிருச்சு. இவங்க தப்பிச்சு சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லூசிபரால ஒண்ணும் பண்ண முடிச்சு. ஆண்டவருடைய கிருபை அது. அப்போ அவங்களை எப்படி பாதுகாக்கிறாரு பாருங்களேன். இப்பவும் நம்மளே பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் யாரு? How many of you can say who is our city of refuge? நம்ம நிறைய மெசேஜ் கேட்டிருக்கோம். நம்ம சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ்ல இருக்கிறோன்னா யாரு? கேன் எனிவன் மெசேஜஸ்? எஸ், ஜீசஸ். ஏசு கிறிஸ்து தான் நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். ஏன்னா அவருக்குள்ள மட்டும் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு, வேற எங்கேயுமே நமக்கு பாதுகாப்பு இருக்கு. அவருக்குள்ள வந்துட்டோம்னா பிசாசுக்கு ஆக்சஸ் கிடையாது. அவரோட ரத்தத்துக்குள்ள வந்துட்டோம்னா இந்த உலகத்துக்கும் ஆக்சஸ் கிடையாது, பிசாசுக்கும் ஆக்சஸ் கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ அந்த ஜீசஸ்குள்ள இருக்கிறது தான் சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ். அந்த நாட்கள்ல வந்து ஆண்டவர் திருப்பி இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஸ்டைல்ல தான் அந்த அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்துறாரு. எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படிதான். இப்போ ஜென்டைல்ஸ், இப்போ வந்து ஜீசஸோட ஸ்டைல வழி நடத்துறாரு. அப்போ வந்து இந்த ஃபாதரோட ஸ்டைல வழி நடத்துறாரு. ஸோ ஏன்னா அவங்க வந்து மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் இந்த பூமி திறக்கிறத பார்க்கலாம். அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நடந்த எல்லா கான்செப்டையும் திருப்பி வந்து அந்த அந்திகிறிஸ்து பீரியட்ல ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? நிறைய பேர் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்டை நம்பவே மாட்டாங்க. இனிமேல் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் தான் வரப்போகுது அந்திகிறிஸ்து ஆட்சியில. ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஜீசஸ். அப்புறம் சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. இவங்க எங்க போனாங்கன்னு தெரியாது. இவனுக்கு பயங்கர கோவம். யாருக்கு? லூசிபருக்கு. ரெவலேஷன் 12:17 அந்த டிராகன் வாஸ் என்ரேஜ்டு வித் a woman. அந்த பயங்கர கோவம் வந்துருச்சு. அந்த விமன்னா இஸ்ரேல பார்த்து பயங்கர கோவம் வருது. அண்ட் ஹி வென்ட் டு மேக் வார் வித் ரெஸ்ட் ஆஃப் அவர் ஆஃப்ஸ்பிரிங். இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. சில இஸ்ரேல் மக்கள் வந்து, ஏதாவது அந்த 1,44,000 பேருக்கு மட்டும்தான் அந்த கிரேஸ் இருக்கு. அதாவது ஆண்டவர் யாராருக்கு முத்திரை போட்டிருக்காங்களோ, மீதி நிறைய இஸ்ரேல் மக்கள் வந்து இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. ஆண்டவர் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கலையோ, யார் எலக்ட் பண்ணாதவங்களும் அவங்களோட ஆஃப் ஸ்பிரிங்ஸ், அதாவது அவங்களுடைய சந்ததி யாரும் அல்லது அவங்களுடைய கோத்திரத்தாரும் திருப்பி நிறைய பேர் எடுப்பாங்க. அவங்களோட சண்டை போடுறதுக்காக இவன் திருப்பி கிளம்பி போறான். சரிங்களா? கிளம்பி போறான். who keeps the commandments of God and have the testimony of Jesus Christ. இன்னும் அப்ப பாருங்களா, அப்போ அந்த முத்திரை போட்டவங்கள ஆண்டவர் விசேஷமாக பாதுகாக்கிறாரு, தனியாக தொடாத முடியாது. இன்னும் சில பேர் வந்து முத்திரை இல்லாமல், அந்திகிறிஸ்து முத்திரை இல்லாமலும், தேவனுடைய முத்திரை இல்லாமல் தேவனுக்காக வைராக்கியம் இருக்காங்க. மேபி இவங்க வந்து ரத்த சாட்சியாக வருவாங்க. சரிங்களா? சோ அவங்களோட சண்டை போடுறதுக்காக போறான். அப்போ அவங்க பார்க்கும்போது அவங்க வந்து who keeps the commandments of God and have the testimony of Jesus Christ. அப்ப தேவனுடைய கமாண்ட்மெண்ட்ஸும் அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க, பிளஸ் தேவனுடைய டெஸ்டிமோனிஸ் இருக்கு. அப்போ நம்ம இது நல்லா கிளியரா பார்க்கும்போது இந்த விமன், அதாவது இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவனால் முத்திரை போட்டிருக்கிற அந்த உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்துல ஆண்டவர் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வில்டர்னஸ்ல கொண்டு போயிறாரு. அதான் சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ்ல கொண்டு போய் வச்சிடறாரு. லூசிபருக்கு ஆக்சஸ் கிடையாது, அவனால தொடவே முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பிள்ளைங்கள் இன்னும் வந்து அந்திகிறிஸ்து முத்திரையும் போடாமல் இருப்பாங்கல்ல, அவங்களதான் எப்படியாவது டார்ச்சர் பண்ணணும்னு பாக்குறான். சரிங்களா? சோ ஆல் தீஸ் திங்ஸ் இப்ப ஆண்டவர் பாருங்களேன், அவங்கள வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வில்டர்னஸ் கொண்டு போயிட்டு சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ்ல கொண்டு வந்து அந்த 3 வருஷம் ஆண்டவர் தான் பாதுகாக்கிறார், ஆண்டவர் தான் போஷிக்கிறார். இப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்துல இருந்து அவங்களுடைய கானான் தேசத்துக்கு வரும் பொழுது 40 வருஷம் ஆண்டவர் தான் ப்ரொடெக்ட் பண்றாரு, ஆண்டவர் தான் கூடவே நடந்து வர்றாரு, ஆண்டவர் தான் அவங்களுக்கு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்றாரு. சரிங்களா? 40 இயர்ஸ் ஒருத்தர் வீட்லயும் அடுப்பேரியல. 40 வருஷம் யாருமே அடுப்பு அங்க வந்து
எரிய வைக்கலையே. யாருமே வந்து சமைக்கணும், நான் வந்து காய்கறி வெட்டணும், நான் சிக்கன் வாங்கணும், எதுவுமே சொல்லவே இல்லை. ஆண்டவர் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணார். 40 இயர்ஸ்னா ஒரு இட்ஸ் 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 நாட் எ சிம்பிள் திங். ஃப்ரீயா ஆண்டவர் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணார். இவங்களுக்கு வெஜிடேரியன் பத்தாதுன்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜும் ப்ரொவைட் பண்ணார். யார் வீட்லயும் அடுப்பெரியல. இன்னைக்குலாம் உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம் வந்துடும். இப்படிலாம் நம்ம இந்த நாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம கிச்சனே வீட்டுல கட்டி இருக்க வேண்டாமேன்னு. அதாவது ஆண்டவர் நல்லாவே தெரியும் எப்ப போய் எதெல்லாம் கட்டணும். அப்போ அந்த நாட்கள்லயும் இந்த 3 வருஷத்துலயும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எங்கேயுமே அவங்களுக்கு வந்து கிச்சன் இருக்குன்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா ப்ரொவைட் பண்ணும். பிகாஸ் த வேர்ஸ் சேஸ், என்ன வசனம் சொல்லுதுன்னா, பாருங்களேன், where she nourished for a times and a half a time. 3 வருஷம் ஆண்டவர் தான் அங்க நரிஷ் பண்றாரு. ஆண்டவர் தான் அங்க வந்து தேவைகளை கொடுக்குறாரு. ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் த சர்பன்ட், லூசிபர் கிட்ட தனியா பிரிச்சு எடுத்து ஒரு சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போய் அங்க வந்து ஆண்டவர் இவங்களே போஷிக்கிறார். ஸோ திஸ் இஸ் வாட் இட்ஸ் ஆல் அபவுட். எப்படி பாருங்களேன், இஸ்ரேல் ஜனங்களை, அதாவது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 1,44,000 பீப்புளை ஆண்டவர் எப்படி தனியா கொண்டு போயிடுறாரு. எப்போ இவன் லூசிபர் வந்து விழுந்துட்டான் பூமியில, செகண்ட் ஹெவன்ல இருந்து அவனை கிளியர் பண்ணி ஆண்டவர் வந்து மிகாவேல் மூலமாக சண்டை போட்டு அவன் பூமியில இருந்து விழுந்தாரு. பயங்கர கோபத்துல இருந்து எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் ஆர்மியை கொண்டு வரான். ஆர்மியை வந்து ஆண்டவர் ஏர்த்தை ஓபன் பண்ணி ஆண்டவர் ஒன்று இல்லாம ஆக்கிடுறாரு. பிளஸ் இவங்க எங்க தப்பிச்சு போனாங்கன்னு அவனுக்கு தெரியல. அவன் பயங்கர ஃபியர்ஸ் கோபம் அடைஞ்சிடறான். கோபம் அடைஞ்ச உடனே அந்த சர்பன்ட் திருப்பி வந்து அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங் யாரா இருக்காங்களா, இனி யார் வந்து இந்த அந்திகிறிஸ்து முத்திரையை போடாம இருக்கிறாங்களோ அவங்கள போட்டு எல்லாம் டார்ச்சர் பண்றதுக்காகவே திருப்பி வரான். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஏன்னா அடுத்துதான் இதோட முத்திரை பத்தி இன்னும் வந்து டீட்டெயிலாகவே நம்ம வரும் இந்த ரெவலேஷன் 13 பத்தி, விட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வித் திஸ் ஐ வாண்ட் டு ஸ்டாப். இப்போ அடுத்தது வந்து இந்த ரெவலேஷன் 13க்கு ஏதுவாக தான் இந்த உலகம் டிராவல் பண்ணிட்டு இருக்குது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் த வேர்ல்ட் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த மார்க் ஆஃப் த பீஸ்ட்காக தான் இந்த வேர்ல்டு பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி த வேக்சின், தட் இஸ் அ கன்ஃபார்ம்டு திங். இப்போ வந்து என்ன ஆகும்னா அடுத்தது வந்து 2021 ஃபுல்லாவே இதை பத்தி தான் டாக் இருக்கும். வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம், வேக்சின் வந்து வரப்போகுது, இனிமேட்டு வேக்சின் போட்டாதான் உங்களை நீங்க வந்து வேர்ல்ட்ல சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பல்சரி கொண்டு வருவாங்க. தட் வேக்சின் is a DNA it's a RNA modified nanochip vaccine தான். அது மைக்ரோசாஃப்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களோட பிளஸ் உங்களோட எல்லாமே, உங்களோட பயோமெட்ரிக் டீடைல்ஸ், உங்களோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே அதுல வந்துடும். இட் ஹாஸ் அ கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஈவன் இன்ஃபேக்ட் அந்த சிப், அந்த நானோ சிப் மூலமாகவே அது வந்து நம்ம பாக்குற சிப் மாதிரி இல்லை, இந்த அரிசியலுக்குள்ள சிப் கிடையாது. அது உங்களோட டிஎன்ஏல கலந்துரும் அந்த சிப். நம்ம இதை பத்தி ரொம்ப கிளியரா பேசலாம். அது ஒன்ஸ் உங்க டிஎன்ஏல போகும்போது இட் கேன் மாடிஃபை யுவர் டிஎன்ஏ, இட் கேன் கண்ட்ரோல் யுவர் டிஎன்ஏ. உங்களை கண்ட்ரோல் பண்றது கூட அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. அந்த அளவுக்கு அந்த வேக்சினை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல் த பிளான் ஆஃப் ஆன்டிகிரைஸ்டுக்குள்ள பிளான். ஆன்டிகிரைஸ்டோட இதுதான் இந்த பிளான்ஸ்க்காக தான் இந்த COVID-19 இந்த ஆல் தீஸ் சினாரியோ. தி வேர்ல்ட் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த வர்ஸ்ட். பிஃபோர் தட் இது எல்லாமே கம்பல்சரி கம்ப்ளீட்டா நீங்க போடணும்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகை வந்துடும். மணவாளன், த பிரைட் க்ரூம் வில் கம். லெட்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் ஹிம். எந்நேரமும் வரலாம், நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எனி டைம் ஹி குட் கம். அந்த நம்ம வந்து வரும்போது ரெடியா இல்லைன்னு நினைக்க முடியாது. பிகாஸ் அட் த ட்விங்கிள் ஆஃப் அன் ஐ தான் வேதவசம் சொல்லுது. கண் நிமைக்கிற நேரத்துல அவர் வந்துட்டு சபையை கூட்டிட்டு போயிடுவாரு. தென் ஆல் தீஸ் திங்ஸ், இந்த ரெவலேஷன் 6ல இருந்து 19 வரைக்கும் அந்த 7 years ட்ரிபுலேஷன் பீரியட் எப்படி போட்டிருக்குன்னு தான் கிளியரா வேர்ஸ் பை வேர்ஸ், டே பை டேவா ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இதுல தயவு செஞ்சு நம்ம மாட்டிடுவோம் கூடாது. நமக்கு மாட்டினா there is no other option except மாற்றியர். அந்த ரத்த சாட்சியாக மறிக்க அழைக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த நாட்கள்ல வந்து ரத்த சாட்சியாக மறிக்க முடியும். தட் இஸ் அந்த அன்டிகிரைஸ்ட் பீரியட்லயும் ஆண்டவர் 7 years ஒன்லி கிரேஸ் பீரியட் யாருக்கு வச்சிருக்கிறாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் 1,44,000 people. ஸோ வித் திஸ் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அனுதினமும் தேவனோட நீங்க இருங்க, தேவனோட பேசுங்க, தேவனோட ஆயத்து தொடங்க. என்னதான் பூமியில இருந்தாலும், பூமியில பிஸியா இருந்தாலும் அவரோட வரும்போது ஆண்டு நான் ரொம்ப பிஸியா இருக்கும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் நான் வரேன்னு சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ ஸ்பெண்ட் டைம் வித் காட், பி வித் காட். May God's name alone be glorified. Let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. Your good and your love endures forever, Lord Jesus. எங்களோட நீங்க பேசுனீங்க, அதற்காக நன்றி அப்பா. இந்த மகா உபத்திரவ காலத்துல எப்படி எப்படி பிசாசானவன் தன்னுடைய ஒப்புரவு கோபத்தினால் அப்பா மக்களை வாதிப்பான். இது குறிப்பாக இஸ்ரேல் ஜனங்களை அப்பா துரத்தி
நீங்க அவங்கள வனாந்தரத்துல ஒரு ஒரு 3 வருஷம் பாதுகாக்கிறத நாங்க பார்த்தோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். நாங்கள் ஆயத்தப்படணும். லார்ட், we pray that Lord Jesus, we should not supposed to participate in the tribulation period. அந்த tribulation periodல தயவு செஞ்சு யாரும் வந்துடக்கூடாது. யாருமே வந்துடக்கூடாது. Before the church will be taken up, அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். அந்த சபையில நாங்க இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்குள்ள ஆயத்தத்தை எங்களை படுத்துங்க. அதற்குள்ள தகுதிப்படுத்துங்க. அதற்குள்ள காரியங்களை எங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் இயேசுவின் ஞானம் விளங்கட்டும், இயேசுவின் கிருபை விளங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்துக்கால் மூடுங்க அப்பா. இந்த உலகம் வித்தியாசமான ஓட்டத்துக்குள்ள ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. we clearly know it's preparing a ஸ்டேஜ் ஃபார் ஆன்டி கிரைஸ்ட். அதற்கு முன்னாடி நீங்க சபையை எடுத்துக்கொள்வீங்க. நாங்க ஆயத்தத்தோட இருக்கணும். எல்லா துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. Thank you so much for joining in. Weekdays ஒவ்வொரு நாளும் 6:30 to 7 we do have a Bible study, especially book of Revelation பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு Revelation 13 starting first and the first few concepts பார்ப்போம். It would be amazing. One of the best chapters to interrupt. அதை நம்ம இன்டர்ப்ட் பண்ணி நிறைய காரியங்களை கத்துக்குவோம். May God's name alone be glorified. Keep spreading this news. God bless you.